வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு ஒரு நேரம் பார்த்துட்டு வரலாம் வாங்க. பாண்டியன் வீட்டில் இருந்து குவார்டர்ஸ்க்கு வந்த மீனா ஜாலியாக காஃபியை குடிச்சிட்டு இருக்காங்க. ஆபீசர் செந்தில் வாங்கின 5 லட்சம் ரூபா சோஃபாவை விட்டுட்டு தரையில் பாயை போட்டு படுத்து தூங்கிட்டு இருக்காரு. நிதானமா வந்து பக்கத்தில் முட்டி போட்டு உட்காந்து ஏங்க என்னங்க அப்படின்னு கூப்பிடுற மீனா, யோ செந்தில், யோ எழுந்துருன்னு சொன்னியா அப்படின்னு கொஞ்சம் மரியாதையை ஆரம்பிச்சு தர லெவலுக்கு இறங்கி எழுப்பி விட்டுட்டு இருக்காங்க மீனா. கொஞ்சம் தூங்க விடு மீனா அப்படின்னு ஆபீசர் அரை தூக்கத்துல சொல்ல மணி 8 ஆகுதுங்கிறாங்க மீனா. அதுக்கு என்ன இப்போ? ஆகட்டும்னு செந்தில் சொல்ல ஆபீஸ்க்கு போலியா நீங்கன்னு கேக்குறாங்க மீனா. போலான்னு சொல்லிட்டு செந்தில் தூங்க ஏங்க எழுந்துறீங்க அப்படின்னு மீனா எழுப்பி விட்டுட்டு இருக்க. அந்த வீட்டில் தான் விடியறதுக்கு முன்னாடியே எழுப்பி விடுவாங்க. வாக்கிங் போ, ஜாகிங் போ, கடைக்கு சரக்கு வந்திருக்கும், இந்த சரக்கு இறக்கி வையே, அப்படி இப்படின்னு 1008 வேலை சொல்லுவாங்க. நீ அதே மாதிரி சொல்லி எழுப்பி விட்டுட்டு இருக்கிற அப்படின்னு செந்தில் புலம்பிக்கிட்டே தூங்கிட்டு இருக்க. உங்களை விடியறதுக்கு முன்னாடிலாம் எழுப்பி விடல, நல்லா விடிஞ்சு சூரியனே நல்லா அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, அப்பதான் எழுப்புறேன், எழுந்துறீங்க அப்படின்னு எகத்தாளமா சொல்ற மீனா அடுத்த குரலை குறைச்சிக்கிட்டு, ஏங்க எழுந்து கடைக்கு போய் தோசை மாவும் ஒரு தேங்காவும் வாங்கிட்டு வாங்கங்கிறாங்க. என்னாலெல்லாம் முடியாது, தூக்கமா வருதுங்கிறாரு செந்தில். சமைக்கலன்னாலும் சமைக்கலன்னு குத்தம் சொல்றீங்க, ஏதாவது வாங்கிட்டு வர சொன்னாலும் கடைக்கு போக மாட்டேங்கிறீங்க, இப்படியே பண்ணா எப்படிங்கிறாங்க மீனா. ஒரு 5 நிமிஷம் நடந்தா கடை வந்துட போகுது, நீயே போய் வாங்கிட, என்னைய டிஸ்டர்ப் பண்ணாத ப்ளீஸ், சரியா அப்படிங்கிற செந்தில் திரும்பி படுத்துக்கிறாரு. ஏங்க இப்படி எல்லா வேலையும் நானே பண்ணணும்னு எதிர்பார்த்தா எப்படி அப்படின்னு கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு சொல்ற மீனா அடுத்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம அங்கிருந்து எழுந்து போயிடுறாங்க. மீனா ரெடியாகி ஆஃபீஸ்க்கு பேக்கை தூக்கிட்டு வர செந்தில் மெல்ல எழுந்து உட்காந்து கண்ணை தேய்ச்சிக்கிட்டு, மீனா என்ன விடியறதுக்குள்ளேயே ஆஃபீஸுக்கு கிளம்புற அப்படின்னு கேட்க மீனா முறைச்சிட்டு இருக்காங்க. மணி என்னாச்சு அப்படின்னு கேட்க மீனா கிட்ட இருந்து பதில் இல்லை, ஒரு முறைப்பு தான் வருது. மொபைல் எடுத்து பார்த்துட்டு, ஐயோ 8:45 ஆயிடுச்சா, ஏய் ஏன் நீ என்னை எழுப்பல அப்படின்னு செந்தில் கேட்க அதுக்கும் ஒரு முறைப்பு தான். மீனா ஒரு காஃபி கிடைக்குமா அப்படின்னு செந்தில் பரிதாபமா கேட்க, போனா போய் தொலைங்கிற மாதிரி அந்த பக்கம் போறாங்க. என்ன முறைச்சிக்கிட்டே இருக்கிறா, காஃபி போட தான் போவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு எழுந்து கொட்டாவி விட்டுக்கிட்டே வந்து சோஃபால உட்காந்துக்கிறாரு செந்தில். படுத்திருந்த பாய், தலைவாணி, போர்வையெல்லாம் அப்படியே நடு வீட்டில் அம்போன்னு கிடக்குது. சோஃபால சம்மணம் போட்டு உட்காந்துட்டு ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கிறவரு மீனா வர்றதை பார்த்துட்டு, மீனா காஃபி கேட்டேனேங்கிறாரு. தண்ணியை கொண்டு வந்து அங்கே வச்ச மீனா, செந்திலுக்குல்ல அவங்களுக்கு ஒரு வாட்டர் பாட்டில கொண்டு வந்து வச்ச மீனா பால் இல்லைங்கிறாங்க கூலா. செந்திலுக்கு கடுப்பா இருக்கு. எழுந்து நின்று, என்ன மீனா எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, இல்லைங்கிறத வேற எப்படிங்க சொல்ல முடியும் அப்படின்றாங்க மீனா. காலையில டிஃபனாவது பண்ணனியா இல்லையா அப்படின்னு செந்தில் கேட்க அதுக்கும் ஒரு இல்லையை தூக்கி போடுறாங்க மீனா. லஞ்சு அப்படின்னு அவர் ஒரு ஆர்வத்தோட கேட்க அதுக்கும் ஒரு இல்லையை தான் பதிலா கொடுக்குறாங்க மீனா. ஏன் பண்ணலன்னு செந்தில் கேட்க, இப்படி கையை நீட்டினா காய்கறியும் இப்படி கையை நீட்டினா மளிகை சாமானும் அந்தரத்துல இருந்து அப்படியே வந்து விழாது, நாம தான் கடைக்கு போய் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு மீனா எரிச்சலா சொல்ல, போய் வாங்கிட்டு வர வேண்டியதானே, அதை விட எரிச்சலா கத்துறாரு செந்தில். கடைக்கு போய் மளிகை சாமானை வாங்கி என்னால இங்க வந்து சமைச்செல்லாம் போட்டுட்டு இருக்க முடியாதுங்க அப்படின்னு மீனா சொல்ல, சரி அப்ப என்னை எழுப்பி விட்டுருக்கலாம்லங்கிறாரு. மீனா பாத்துக்கிட்டே நிக்க, என்ன முறைச்சுக்கிட்டே இருக்கங்கிறாரு. எழுப்புனேன்னு மீனா சொல்ல, எழுப்புனியா அப்படிங்கிறவரோட வாய்ஸ் அப்படியே இறங்கிடுது. எழுப்பிட்டு தோசை மாவும் பாலும் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி எம்பட்டு உழுக்குனே உங்களை, நீங்க எந்திரிக்கிற பாடு இல்ல அப்படின்னு மீனா சொல்ல, ஐயோ என்னாச்சு எனக்கு அப்படின்னு பின்னந்தலை தடவிட்டு இருக்காரு. இந்த வீட்லயாவது என்னைய நிம்மதியா இருக்க விடணும், புரண்டு படுத்துட்டீங்கன்னு மீனா சொல்ல, அப்படியா பண்ண அப்படின்னு முனைக்கிறாரு. அதனாலதான் உங்க நிம்மதியை ஏன் கெடுக்கணும்னு நான் விட்டுட்டேன் அப்படின்னு மீனா சொல்ல, சரி இப்ப சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுங்கிறாரு செந்தில். என்னைய கேட்டா எனக்கு என்ன தெரியுங்கிறாங்க மீனா. இதெல்லாம் ஒரு பதிலான செந்தில் கேட்க, தனியா வரணும்னு பேய் ஆட்டம் ஆடி என்ன கூட்டிட்டு வந்தீங்கல்ல, கூட்டிட்டு வந்துட்டு பொறுப்பே இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் பதில் சொல்றதே பெருசு, இதுல நீங்க ஆசைப்படுற மாதிரி எல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சுருக்குன்னு பேசிட்டு பேக், வாட்டர் பாட்டில், மொபைல் எடுத்துக்கிற மீனா, மணியாச்சு நான் ஆபீஸுக்கு கிளம்புறேன்னு போயிட்டே இருக்காங்க. என்ன சொல்றதுன்னு செந்தில் பாத்துக்கிட்டு இருக்க, இதெல்லாம் மடிச்சு வைங்கன்னு சொல்லிட்டு மீனா போய்கிட்டே இருக்காங்க. ஐயோ நம்ம நிலைமை இப்படி ஆகி போச்சு, அம்மா காஃபியை கொண்டு வந்து கையில கொடுப்பாங்க, இப்போ ஒரு காஃபிக்கு ராப்பிச்சக்காரி மாதிரி கெஞ்சியும் கிடைக்காம இருக்கேன்னு செந்தில் ஃபீல் பண்ணிட்டு நிக்கிறாரு. பாண்டியன் வீட்டில் கோமதி பரிமாறிட்டு இருக்க. பாண்டியன், ராஜி, அரசி 3 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கோமதி எங்க உன் தம்பிக்காரன் அப்படின்னு பாண்டியன் கேட்க, அம்மாவை பார்க்க போனா, அங்க இருந்து அப்படியே கடைக்கு போயிருப்பாங்கிறாங்க கோமதி. சாப்பிட்டானா இல்லையான்னு கேக்குறாரு பாண்டியன். கோமதி அவரை முறைப்பா பார்த்துக்கிட்டே, இல்ல அண்ணன் வீட்டில் சாப்பிட்டுருப்பாங்கிறாங்க.
தட்டையும் கோமதியும் ஒரு பார்வை பார்த்துட்டு இங்கே ஏன் சாப்பிடலன்னு கேட்குறாரு பாண்டியன். கோமதி முறைக்கிறத பார்த்துட்டு ஓ கோவமா அது இருக்கானான்னு கேட்குறாரு. ஏங்க அவன் கோவப்படுற ஆள் இல்லைங்க, ஆனா நீங்க பேசின பேச்சுக்கு அவன் கோவப்பட்டாலும் தப்பு இல்லை அப்படின்னு கோமதி சொல்ல, ஏய் கடக்கணக்கில் 1100 ரூபா குறையுது, அதை எப்படி சாதாரணமா விட முடியும் அப்படின்னு பாண்டியன் கேட்க, ஏங்க நான் ஒன்றும் சாதாரணமா விட சொல்லலை, ஆனா அதை அவன் தான் எடுத்தான்னு பொசுக்குன்னு எப்படிங்க சொல்லுவீங்க அப்படி அப்படின்னு கோமதி கேட்க, நம்ம வீட்டு பையன் அந்த உரிமையில நான் அப்படி கேட்டேங்கிறாரு பாண்டியன். என்னங்க இப்ப அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவன் பொண்டாட்டி முன்னாடி எது பேசுறதா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பேசணுங்க அப்படின்னு கோமதி சொல்ல, ராஜியும் அரசியும் இவங்க 2 பேரையும் மாறி மாறி பார்த்துட்டு இருக்காங்க. சரி இனிமே கொஞ்சம் யோசிச்சே பேசுற அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஆமா சொல்றதெல்லாம் சொல்லிட வேண்டியது, அப்புறம் என்ன சொல்றேன் அதை சொல்றேன் யோசிச்சு சொல்றேங்கிறது அப்படின்னு கோமதி புலம்பிட்டு இருக்க. அத்தை மாமா ராஜி அரசி அப்படின்னு வந்து நிக்கிறாங்க மீனா. வா மீனா அப்படின்னு கோமதியை வாப்பா வாப்பா வந்து உட்கார்ப்பா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, கோமதியை உட்காருமான்னு சொல்ல அவங்க உட்காருறாங்க. காலையில காக்கா கத்தும் போதே தெரியும் நீ வருவேன்னு அப்படின்னு கோமதி சொல்ல, உட்கார போன மீனா என்ன காக்காவா அப்படின்னு கேட்டுக்கிட்டே நிக்க கோமதி, காக்கா கத்துனா வீட்டுக்கு விருந்தாளி வருவாங்கன்னு சொல்லுவாங்க, மீனா என்ன நம்ம வீட்டுக்கு விருந்தாளியா, நீ உட்காருப்பான்னு பாண்டியன் சொல்ல உட்காருறாங்க மீனா. இப்ப அவ நம்ம வீட்டுக்கு விருந்தாளி மாதிரி தானே வந்துட்டு இருக்கா அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க. யாரோ எதுவோ பேசிட்டுருங்க, எனக்கு சோறு முக்கியம்னு தட்டை எடுக்கிறாங்க மீனா. கோமதி இட்லி எடுத்து வைக்க, என்ன சட்னி அத்த அப்படின்னு மீனா கேட்க, உனக்கு பிடிச்ச கார சட்னி தானே எடுத்து வைக்கிறாங்க கோமதி. அப்படின்னு சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க மீனா. ஏமா காஃபி ஏதாவது போட்டு எடுத்துட்டு வருவான்னு கோமதி கேட்க, ஆஹா அதெல்லாம் அப்புறம் அப்புறம் அப்படின்னு மீனா விறுவிறுப்பா இட்லியை போட்டு சட்னியில முக்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க சாப்பிட்ற ஸ்பீடை பார்த்து ராஜியும் அரசியும் சிரிச்சிட்டு இருக்காங்க. அண்ணி நீங்க மட்டும்தான் வந்திருக்கீங்களா, அண்ணன் வரலையான்னு கேட்டுட்டு வெளியில பாக்குறாங்க அரசி. இல்ல வரலன்ற மீனா சாப்பிட்றதுல தான் குறிக்கோளா இருக்காங்க. ஏன்பா மீனா துரை என்ன தூங்கிட்டு இருக்காரோ அப்படின்னு பாண்டியன் கேட்க, மீனா என்ன சொல்றதுன்னு பாக்குறாங்க. அது சரி, அதுதான் அந்த வீட்டுல கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லைல்ல, அதெல்லாம் மூஞ்சில வெயில் அடிக்கிற அளவுக்கு நல்லா தூங்குவாருப்பா அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க. இல்ல மாமா அவர் எழுந்திரிச்சிட்டாரு அப்படின்னு மீனா சொல்ல, பாண்டியன் நம்பாத ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படியான்னு கேக்குறாரு. பரவாயில்லையேன்னு அவர் கிண்டலா சொல்ல, ஏமா அவனுக்கு காலையில சாப்பாடு சமைச்சு வச்சுட்டு வந்தியான்னு கேக்குறாங்க கோமதி. அதெல்லாம் சமைச்சு கொடுத்துட்டேன் அப்படின்னு மீனா அவசரமா சமாளிக்க, ஆமா அவனுக்கு சமைச்சு வச்சுட்டு நீ சாப்பிடாம வந்திருக்க அப்படின்னு கோமதி கேட்க, அத்தை என்ன அத்தை ஒரு இட்லியை வச்சுட்டு இம்புட்டு கேள்வி கேட்குறீங்களே அப்படின்னு மீனா சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்க. அடி வாயாடிங்கிற மாதிரி பாக்குறாங்க கோமதி. அது சரிம்மா, ஏதோ ஒரு அக்கறையில கேட்டேன், அம்மா மத்தியானத்துக்கு சமைக்கல இல்லைங்கிறாங்க கோமதி. அத்தை அப்படின்னு மீனா ஏதோ சொல்ல வர, நீ சமைச்சிருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும், நான் சேர்த்து தான் சமைச்சிருக்கேன், உனக்கும் செந்திலுக்கும் டிஃபன் பாக்ஸ்ல போட்டு தர்றேன், நீ எடுத்துட்டு போங்கிறாங்க கோமதி. ஏய் இருடி இங்க பாருடின்னு பாண்டியன் சொல்ல, அப்படின்னு திரும்புறாங்க கோமதி. யார் யாருக்கு சாப்பாடு கட்ட போறேன்னு சொன்ன அப்படின்னு பாண்டியன் கேட்க, செந்திலுக்கும் மீனாவுக்கும் தாங்கங்கிறாங்க கோமதி. இங்க பாருடி, மீனா நம்ம வீட்டு புள்ள, இந்த பிள்ளைக்கு காலையில மதியம் ராத்திரிக்கு ஏன் சாயந்தர நேரம் வடை போண்டான்னு கூட சுட்டு கொடு, அதை விட இந்த பிள்ளை வேலை பார்க்குற ஆஃபீஸுக்கே வேணாலும் சமைச்சு கொடுத்து அனுப்பிவிடு, அதை பத்தி நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன், ஆனா நம்ம வீட்டை நரகம் குவார்டர்ஸ் தான் சொர்க்கம்னு சொல்லிட்டு போனான் பாரு ஒருத்தன், அவனுக்கு சமைச்சு கிமைச்சு நீ கொடுத்து விட்டேன்னு எனக்கு தெரிஞ்சது வெளுத்து போடுவேன் பாத்துக்க உன்னைய அப்படின்னு படுபயங்கரமா மிரட்டுறாரு பாண்டியன். மீனா கொஞ்சம் சங்கடத்தோட சாப்பிடாம உட்கார்ந்துருக்க ராஜியும் அரசியும் கூட சங்கடமா பாக்குறாங்க. என்னங்க நீங்கங்கிறாங்க கோமதி. அத்தை அவரை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, அவருக்கு சாப்பாடு செஞ்சு டிஃபன் கேரியர்ல போட்டு அடைச்சு வச்சுட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு மீனா சொல்ல, பாக்குறாரு பாண்டியன். ஏய் நிஜமாவே சொல்றியா இல்ல அவர் சொன்னதுக்காக சொல்றியா அப்படின்னு கோமதி கேட்க, ஆமா அவங்க நான் சமைச்சதை சாப்பிட்டுக்கிறாங்க, என்னாலதான் முடியல அப்படின்னு மீனா சொல்ல, மீனாவையும் கோமதியையும் மாறி மாறி பாக்குறாரு பாண்டியன். உங்க சமையலையே சாப்பிட்டு பழகிருச்சா, எனக்கு சாப்பிடணும்னு நாக்கு துடிச்சுது, அதான் அங்கிருந்து ஓடி வந்துட்டேங்கிறாங்க மீனா. இதை விட பெரிய பாராட்டு வேணுமா என்ன கோமதிக்கு, சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்க. ராஜியும் அரசியும் கூட சிரிக்கிறாங்க. மீனா இனிமேலாம் அவனுக்காக சமைச்சு நேரத்தை வேஸ்ட் பண்ணாதமா, அவன் பட்னியா கிடக்குறான், எங்கேயோ சாப்பிட்றான், என்னமா பண்ணிட்டு போறான் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஏங்க அவன் நம்ம புள்ளங்க, எதுக்காக அவன் பட்டினி கிடக்கட்டும்னு சொல்றீங்கன்னு கேக்குறாங்க கோமதி. ஏய் அவன் நம்ம வீட்டு புள்ள இல்லடி, நமக்கு வந்து வாச்ச தொல்லை,
அப்படிங்கிற பாண்டியன் சாப்பிட்றத விட்டுட்டு கடுப்பா எழுந்து போயிடுறாரு. ஐயோ இருங்க வர்றேன் அப்படின்னு கோமதியும் பாண்டியன் பின்னாடி போக மீதி இருக்க இட்லி மொத்தமும் எனக்கு தான்ற மாதிரி மீனா ஹாட் பாக்ஸ் பக்கத்துல போய் உட்கார்ந்துக்கிறாங்க. அண்ணி அப்பாவோட முழு சப்போர்ட்டும் உங்களுக்கு தான் போல அப்படின்னு அரசி கேட்க, ஆமா நான் இந்த வீட்டோட நல்ல மருமக தானே, அதான் மாமா எனக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சட்னியை வலிச்சிட்டு இருக்க. அக்கா அப்ப நான் என்ன கொடி பிடிக்கிறாங்க ராஜி, நீ தான் நல்ல மருமக அப்படின்னு மீனா சொல்ல, அதானே பார்த்தேன்னு ராஜி தோலை குலுக்கிக்கிறாங்க. ஆக்சுவலா பார்த்தா இந்த வீட்டுல நாம 3 பேருமே நல்ல மருமக தான் அப்படின்னு மீனா சொல்ல, ஆமான்னு ராஜி தலையாட்ட சொல்லுங்க சொல்லுங்கன்னு சிரிக்கிறாங்க அரசி. ஏன் புருஷன் தான் கொஞ்சம் கோக்கு மாக்குக்காரரா இருக்காரு, சரியில்லை அப்படின்னு அசால்ட்டா சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க மீனா. அண்ணி சும்மா ஏதாச்சும் அண்ணனை குறை சொல்லிட்டு இருக்காதீங்க அப்படின்னு அரசி உடனே கிளம்பி வர, நீ தான் மெச்சுக்கணும் ஒன்னொன்னு அப்படின்னு மீனா அடுத்த வாய் எடுத்து வைக்க, அக்கா மாமாவுக்கு என்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்னு கேக்குறாங்க ராஜி. நான் எங்க சமைச்சேன்னு மீனா அசால்ட்டா சொல்ல அதிர்ந்து போய் பாக்குறாங்க ராஜியும் அரசியும். அம்மா கிட்ட சமைச்சேன்னு சொன்னீங்களேங்கிறாங்க அரசி. சும்மா சொன்னேன்னு மீனா சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. சும்மாவா அப்படின்னு ராஜி அதிர்ச்சியோட கேட்க, ஆன்னு வாயில கைய வச்சுக்கிறாங்க அரசி. வீட்டுல எந்த பொருளுமே இல்ல, போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னா நானே கடைக்கு போயிட்டு வந்து நானே சமைக்கணுமா, வேற வேலை இல்ல பாரு எனக்கு அப்படின்னு மீனா சொல்ல, அண்ணன் கதி அதோ கதி தான் போல இருக்கே, போச்சுல்ல அண்ணன் இங்க இருந்து நல்லா வேணுங்கிற மாதிரி அரசி ராஜியை பார்த்து சிரிக்க. ராஜி இன்னமும் அதிர்ச்சியா, ஐயோ மாமாவுக்கு சாப்பாடுங்கிற மாதிரி பாக்குறாங்க. அப்போ அண்ணன் சாப்பாட்டுக்கு என்ன செய்யுங்கிறாங்க அரசி. அப்பாவுக்கு தெரியாம அண்ணனுக்கு இங்க இருந்து சாப்பாடு எடுத்துட்டு போறீங்களான்னு கேக்குறாங்க அரசி. உங்க நொண்ணு என்ன குழந்தையா, வேணும்னா சமைச்சு சாப்பிடட்டும், அப்படி இல்லைன்னா வெளியில வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டோம், நான் எனக்கு மட்டும்தான் சாப்பாடு எடுத்துட்டு போறேன் அத்தை சொன்னாங்கல்ல அது மாதிரி. உங்க நொண்ணனுக்கு கொழுப்பு, பட்டினி கிடந்தாதான் அந்த கொழுப்பெல்லாம் அடங்கும் அப்படின்னு மீனா அந்த ஒரு இட்லியவே 1.5 மணி நேரமா சாப்பிட்டுட்டு இருக்க. அரசியும் ராஜியும் சாப்பிடாம ஆன்னு பார்த்துட்டே இருக்காங்க. 2 பேரும் குறுகுறுன்னு பாக்குறத பார்த்துட்டு என்னன்னு கேட்க, ஒன்னும் இல்லக்காங்கிறாங்க ராஜி. மாமாவுக்கும் உங்களுக்கும் சண்டைலாம் எதுவும் இல்லைல்ல அப்படின்னு ராஜி கேட்க, சண்டை போடுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க கூட சண்டை போடுறதுக்கு நான் என்ன லூஸா அப்படிங்கிற மீனா அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க 2 பேரையும் பார்த்து சாப்பிடுங்க சாப்பிடுங்கிறாங்க. பாண்டியன் ஸ்டோர்ல பாண்டியன் கல்லாவில் உட்கார்ந்துட்டு இருக்க மயிலோ பழனிய பாஞ்சு பொருள் எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. 7-8 பேர் கஸ்டமர் நிக்கிறாங்க. ஒருத்தர் இருந்தாங்க சில்லறை கொடுங்கன்னு சொல்ல, இதோ அப்படின்னு பாண்டியன் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு போன்ல சரின்னு அனுப்பிச்சு விட்டுறேன்னுங்கிறாரு. ஒரு லேடி நெய் எடுங்கன்னு சொல்ல, இதோ 2 நிமிஷம்ங்கிறாங்க மயிலு. அப்படியே தோரம் பருப்பு எடுங்கிறாங்க அவங்க. இன்னொருத்தருக்கு பழனி பொருள் எடுத்துக்கிட்டே, ஆச்சுன்னு இதோ எடுத்துட்டேன்னு அப்படின்னு பரபரப்பா எடுத்துட்டு இருக்க. அண்ணே வந்துரும்னே, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துரும்னே, அனுப்பிச்சு வச்சிட்டேன்னு சரின்னு என்ன போனை வைக்கிறாரு பாண்டியன். மயிலு அந்த லேடிக்கு பரபரப்பா பொருள் எடுத்து பேக்ல போட்டு கொடுத்துட்டு, மாமா இவங்கிட்ட பணம் வாங்கிக்கங்கன்னு சொல்றாங்க, இந்தாங்கப்பா லிஸ்ட் சீக்கிரமா போட்டு கொடுங்கன்னு அடுத்த லேடி மயில்கிட்ட லிஸ்ட்டை கொடுக்குறாங்க. இந்த லேடி பாண்டியன் கிட்ட பணம் கொடுத்துட்டு இருக்காங்க. அம்மா எனக்கு எடுத்து கொடுமா, எவ்வளவு நேரம் ஆச்சு வந்துன்றாரு ஒருத்தர். ஒரு நிமிஷம்னு மயில பறந்து எடுக்கிறாங்க. சித்தப்பா அதை எடுங்கன்னு பழனிக்கு வேலை வச்சு அது இதுன்னு வாங்கிட்டு இருக்காங்க. அடுத்த கஸ்டமர் பேக்கை வாங்கிட்டு, இந்தாங்கண்ணே பில்லுன்னு பாண்டியன் கிட்ட நீட்டுறாரு. பாண்டியனும் பணத்தை வாங்கிட்டு மீதியை கொடுக்க அவர் வாங்கி பாக்கெட்ல போட்டுட்டு போயிட்டு இருக்காரு. அப்போ சரவணன் வேகமா கடைக்கு ஓடி வர, டேய் சரவணா நீ என்னடா மூச்சடைக்க ஓடி வர்றேங்கிறாரு பாண்டியன். இல்லப்பா டெலிவரி இருந்துச்சுல்ல அதை கொடுத்துட்டு வர்றேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கப்பவே, இந்தாப்பான்னு ஒருத்தர் ப்ராடக்ட்டுக்கு பணம் கொடுத்துட்டு வர்றாரு. இன்னொரு லேடி வர்றாங்க. அடுத்த லேடி அதுக்குள்ள பில்லுக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்பா அடுத்த டெலிவரியை பாக்குறேன் அப்படிங்கிற சரவணன் உள்ளர போய் ஒரு பொட்டியை தூக்கிக்கிட்டு வெளியில வர்றாரு. மாப்பிள்ள சரவணா, போகும்போது 27 டெலிவரி இருந்ததுல, இப்ப இன்னும் 15 டெலிவரி கூட வந்திருக்கு அப்படின்னு பழனி சொல்ல, அதெல்லாம் முடிச்சிடலாமாமா அப்படின்னு சரவணன் சுறுசுறுப்பா சொல்றாரு. எலே விடிஞ்சா தீபாவளிடா, இன்னும் ஆர்டர் நிறைய வரும், எந்த ஆர்டரையும் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அப்பா அதெல்லாம் எதுவும் மிஸ் ஆகாதுப்பா, எல்லாத்தையும் கரெக்டா கொடுத்துடலாங்கிறாரு சரவணன். அப்படின்னு பாண்டியன் தலையாட்டிட்டு இருக்க மயில டக்குன்னு மாமான்னு கூப்பிட சரவணன் திரும்பி பாக்குறாரு. வெளியில வெயில்ல போறீங்க, கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு போங்க அப்படின்னு மயில சமாதானத்துக்கு ரெடியாக, இல்ல எனக்கு வேணாம் அப்படின்னு அவரு கிளம்ப, இலை அந்த புள்ளதான் சொல்லுதுல்ல தண்ணிய குடிச்சிட்டு போடாங்கிறாரு பாண்டியன். பாதி உண்மை மட்டுமே தெரிஞ்ச பாண்டியனோட சப்போர்ட்ல மயில ஆடிக்கிட்டு இருக்க வேற வழி இல்லாம சரவணன் தண்ணியை வாங்கி குடிக்கிறாரு. ஏமாமா நம்ம கடையில தீபாவளிக்கு ஏதாவது ஆஃபர் கொடுக்கலாமான்னு கேக்குறாங்க மயிலு. ஏன்பா அந்த ஆஃபர்லாம் கொடுக்காம இருக்கப்பவே வியாபாரம் நல்லா தானே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பாண்டியன் கேட்க, அப்படின்னு நெளிஞ்சிட்டு இருக்காங்க மயிலு. அப்படின்னு மறுபடியும் பாண்டியன் கேட்க, சரி அப்படின்னு மயிலு பொழப்ப பார்க்க போயிடுறாங்க.
பொட்டியை தூக்கிட்டு கிளம்பிடுறாரு சரவணன். கஸ்டமர்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னா வந்து பொருளை வாங்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க. இது என்ன கணக்குன்னே தெரியல. நமக்கெல்லாம் தீபாவளி முடிஞ்சு 15 நாள் ஆச்சு. ஆனா இருக்கிற சீரியல் அத்தனையிலையும் இப்பதான் ஒவ்வொன்றா தீபாவளியை கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. எந்த கேலண்டர் ஃபாலோ பண்றாங்கன்னே தெரியலையே. அப்போ லேண்ட்லைன் ரிங் ஆக ஃபோன் எடுத்து ஹலோ அப்படிங்கிற பாண்டியன் முகமே மாறிடுது. என்னன்னு கடைசி நேரத்தில் கோத்து விடுறீங்க? சரிண்ணே நான் கிளம்பி வர்றேன் அப்படின்னு பாண்டியன் ஃபோனை வைக்க சரவணன் நெத்தியை தொடச்சிட்டு உள்ளர வர்றாரு. மாப்பிள்ள இதை புடி அப்படின்னு பழனி சொல்லிட்டு இருக்க சரவணா பழனி அப்படின்னு பாண்டியன் கூப்பிட மச்சாங்கிறாரு பழனி. எல்லா டெலிவரியையும் நான் சொன்ன நேரத்துக்குள்ள பண்ணிடுங்க, எனக்கு வெளியில ஒரு சின்ன வேலை, போன உடனே வந்துடுறேன் அப்படின்னு பாண்டியன் சொல்லும் போதே நமக்கு தெரியுது அடுத்த வில்லங்க ஆரம்பிச்சிருச்சுன்னு. ஏன்னா வில்லங்க தான் ப்ளூ ஷர்ட்டும் வேஷ்டியுமா விஸ்வரூபம் எடுத்து எதிரிலேயே நின்றுட்டு இருக்கே. நீங்க கவலைப்படாதீங்க சம்பந்தி, எவ்வளவு கூட்டம் வந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு மயிலோட அப்பா பெருமையா சொல்ல சரிங்க சம்பந்தின்னு வெளியே வர்றாரு பாண்டியன். பாத்துக்கடான்னு சொல்லிட்டு பாண்டியன் படியிறங்குறாரு. அப்பல முதல்ல இந்த 5 டெலிவரிய நீ பாரு, பேலன்ஸ் இருக்கிற இந்த 5 டெலிவரிய நான் பாத்துக்கிறேன்டா. ஏன்பா ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி வந்த ஆர்டர்ப்பா இது அப்படின்னு பழனி சொல்ல சரி மாமாங்கிறாரு சரவணன். சட்டு புட்டுன்னு நீங்க போயிட்டு வாங்க மாமா. சித்தப்பா நீங்களும் கூட போங்க, நானும் அப்பாவும் கடையை பாத்துக்கிறோங்கிறாங்க மயிலு. இதை கேட்ட சரவணனும் பழனியும் தீய முழுங்கின மாதிரி திக்குன்னு பாக்குறாங்க. ஆமா ஆமா நீங்க போயிட்டு வாங்க, நானும் மயிலும் கடையை பாத்துக்கிறோம் அப்படின்னு பல்லு மொத்தத்தையும் காட்டி சொல்ற மாணிக்கம். ஏன் மயிலு நாம இருக்கப்ப கடையை பத்தி மாப்பிள்ளைக்கு என்ன கவலை? கணக்கு வழக்கெல்லாம் நான் பாத்துக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிக்கிட்டே மாணிக்கம் வந்து கல்லாவுல உட்கார இடிச்ச புலி மாதிரி அப்படியே பாத்துக்கிட்டே நிக்கிறாரு சரவணன். டிராவை பார்த்துட்டு நல்ல கலெக்ஷனு அப்படின்னு மாணிக்கம் கண்கள் விரிய கல்லாவை பாத்துக்கிட்டு இருக்க. இவங்க 2 பேரையும் கடையில விட்டுட்டு போனா கல்லாவுல இருக்க பணம் பூரா அவர் பாக்கெட்டுக்கு தான் போகும் அப்படின்னு யோசிக்கிற சரவணன், மாமா நான் மட்டும் போறேன், நீ கடையை பாத்துக்கங்கிறாரு பழனி கிட்ட. ஆஹா அடிச்சது ஜாக் பாட்டுன்னு சந்தோஷமா இருந்த மாணிக்கத்தோட முகம் அப்படியே சுருங்கி போயிட்டு இருக்கு. மயிலுக்கும் ஒரு மாதிரி சங்கடம் ஆயிடுது. ஐய அது வேலைக்கு ஆகாதுப்பா, எல்லா டெலிவரியை நீ மட்டும் எப்படி பாத்துக்கிடுவ? நானும் பாத்துக்கிறேன் விடுங்கிறாரு பழனி புரியாம. ஆமா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மாமா, நீ கடையை மட்டும் பாருங்கிறாரு சரவணன். ஏன்பா கம்மனரு அப்புறம் மச்சான் என்னைய பிடிச்சி சத்தம் போடுவாரு அப்படின்னு பழனி சொல்ல, அதை நான் பாத்துக்கிறேன், நான் சொல்லிக்கிறேன் மாமா, நீ இங்கே இருங்கிறாரு சரவணன். மாப்பிள்ள வேணாம் சொன்னா கேளு, நானும் வர்றேங்கிறாரு பழனி. ஏன் மாமா நீங்க ஒரு ஆளா போனா கஷ்டமா இருக்காதா அப்படின்னு மயிலு அப்பனை காப்பாத்துறதுக்காக வர. அதான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, நான் பாத்துக்கிறேன்னு வெடுக்குன்னு சொல்றாரு சரவணன். சரவணன் பாக்ஸையும் அரிசி மூட்டையும் எடுத்துக்கிட்டு கிளம்ப மயிலு அன்னீசியா பாத்துட்டு இருக்காங்க. அப்பாவுக்கு கிடைக்க இருந்த நல்ல சந்தர்ப்பம் பறி போயிடுச்சே அப்படின்னு அவங்க பாத்துட்டு இருக்க. மாமா பாத்துக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே சரவணன் போக பார்த்த பத்திரம் அப்படின்னு பழனியும் சொல்றாரு. மாணிக்கத்துக்கு முகம் சப்புன்னு ஆயிடுது. விசிறி எடுத்து விசிறிட்டு இருந்தவர் பட்டுன்னு கீழே போட்டு, ஏமா மாப்பிள்ளைக்கு நம்மள 2 பேரையும் தனியா விட்டுட்டு போறதுல நம்பிக்கை இல்ல போலமா அப்படின்னு எரிச்சலா சொல்லிட்டு இருக்க. பழனி ஒரு கஸ்டமர் அட்டன் பண்ணிட்டு இருக்காரு. பணத்தை வாங்கி பழனி கல்லாவுல போட வர, தம்பி இருப்பா, நான் தான் இங்க இருக்கேன்லப்பா, என்கிட்ட கொடுக்க வேண்டியது தானே, நீ பாட்டுக்கு கல்லாவுல கை வைக்கிற அப்படின்னு மாணிக்கம் சொல்ல பழனி அப்படியே அதிர்ந்து போய் பாக்குறாரு. அவர் அப்படியே அதிர்ச்சியோட பார்த்துக்கிட்டே நிற்க, எவ்வளவு மீதி கொடுக்கணும்னு கேட்குறாரு மாணிக்கம். 200 ரூபா கொடுத்துருங்கன்னு வெளியே வராத குரல்ல சொல்ற பழனி லைட்டா துளிர்க்கிற கண்ணீரை சத்தம் இல்லாம யாருக்கும் தெரியாம தொடச்சிக்கிறாரு. அப்போ ஒரு லேடி வர, வாங்கக்கா என்ன வேணும்னு பழனி கேட்டுட்டு இருக்க. பாண்டியன் அங்கிருந்து வந்துகிட்டு இருக்காரு. இதை பாக்குற மாணிக்கம் நைஸா எழுந்து, தம்பி நான் கொடுக்குறேன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு வேலை செய்யற மாதிரி பயங்கரமா பாவ்லா பண்ணி என்ன வேணும்னு அந்த லேடி கிட்ட கேட்க, இந்த லிஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் கொடுங்கன்னு அந்த லேடி நீட்டுறாங்க. பாண்டியன் வந்து கல்லால உட்கார்ந்துகிட்டு திரும்பி பாக்குறாரு. அப்செட்ல இருந்த பழனி இப்ப மாணிக்க லிஸ்ட வாங்கிக்கவும் அப்படியே நிக்க, ஏண்டா பழனின்னு கூப்பிடுறாரு பாண்டியன். அப்படின்னு அவரு திரும்பி பார்க்க, நீ என்னடா கடையில நின்னுட்டு இருக்க அப்படின்னு பாண்டியன் ஆச்சரியமா கேட்க, வியாபாரம் பார்த்துட்டு இருக்கேன் மச்சாங்கிறாரு பழனி. வியாபாரம் பாக்குறியா, அப்ப டெலிவரி எல்லாம் முடிச்சிட்டியா அப்படின்னு பாண்டியன் கேட்க, அது சரவண டெலிவரியை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டான் அப்படின்னு பழனி சொல்ல, ஏண்டா எலை லூசாடா நீ, டெலிவரி மலை மாதிரி குமிஞ்சு போய் கிடக்கு, அம்புட்டையும் அவன் ஒருத்தனா போய் பண்ணுவானாடா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, கண்ணை இறுக்கி மூடி திறக்கிற பழனி, முடியாதுதான் மச்சான், நானே அவன்கிட்ட சொன்னேன், ஆனா அவன்னு பழனி சொல்ல, ஏண்டா இப்படி பண்றீங்க, வாடிக்கையாளுங்கெல்லாம் என்னைய கூப்பிட்டு சத்தம் போடுவாங்கடா, தீபாவளிக்கு ஆர்டர் பண்ண அதை பொங்கலுக்கு தான் அனுப்பி விடுவீங்களான்னு கேட்பாங்க என்ன பாண்டியன் சொல்லிட்டு இருக்க. இல்ல மச்சான் அது வந்து நீ ஏதோ சொல்றாரு பழனி. என்னடா வந்து போய், ஏண்டா இந்த மாதிரி பண்டிகை நாள்ல தான் வியாபாரமே நடக்கும், அப்ப கூட எதுவும் பண்ண முடியாத உங்களால,
ஏண்டா சொகுசா வெயில் படாம கடைக்குள்ளேயே இருக்கணும் அதுதானே அப்படின்னு பழனி எந்த வேலையுமே செய்யாத மாதிரி பாண்டியன் பேசிட்டு இருக்க உடனே மாணிக்கம் வரிஞ்சு கட்டிட்டு வர்றாரு. ஏன் தம்பி எவ்வளோ வருஷமா கடையிலேயே இருக்கீங்க, எப்படி வியாபாரம் பண்றதுன்னு தெரியாதா அப்படின்னு கேட்க அடிப்பட்ட பார்வை பார்க்குறாரு பழனி. பாண்டியனை பெருமையா ஒரு பார்வை பார்த்துட்டு பிசினஸ் வாய்ப்பு கிடைக்கிறதே பெருசு, அதை கொஞ்சம் பொறுப்பா பண்ண வேண்டாமா அப்படின்னு பொறுப்பை பத்தி இந்த பருப்பு பேசுது. நானுமே யோசிச்சேன் மாமா, அவங்க ஒத்த ஆளா எம்பிட்டு வேலையை தான் பாப்பாங்கன்னு, அப்புறம் நான் எப்படி கேட்கறதுன்னு விட்டுட்டேன் அப்படின்னு மயிலு சொல்ல, இவங்க முன்னாடி தானே சரவணனைய வரக்கூடாதுன்னு அவ்வளவு தூரம் சொல்லிட்டு போனா, இந்த மயிலையே இப்படி பேசுதுன்னு முதல் முறையா மயிலோட நாடகத்தை பார்த்து நம்ப முடியாம பிரமிச்சு போய் நிக்கிறாரு பழனி. நீ கேட்கலாம்ப்பா, யார் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு மயிலுக்கு உரிமையை தாராளமா அள்ளி கொடுக்கிறாரு பாண்டியன். ஏண்டா கொஞ்சம் கூட புத்திங்கிறதே இல்லையாடா உனக்கு அப்படின்னு பாண்டியன் திட்டுறது தொடர்ந்துட்டு இருக்க, சம்மந்தி நான் வேணா டெலிவரிக்கு போகட்டுமா சம்மந்தி அப்படின்னு மாணிக்கம் சீன் போட, அட ஏன் சம்மந்தி நீங்க வேற, அது அவன் வேலை அவன் பார்த்துக்குவான் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அதுதானே என்னை அனுப்பிடுவிய நீன்ற மாதிரி மாணிக்கம் ஒரு பார்வை பார்த்துட்டு திரும்புறாரு. எலே நான் சொன்ன மாதிரி டெலிவரியை டயத்துக்கு முடிக்க பாரு அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க, ஆளுக்கு மாத்தி மாத்தி அடிக்கிறதுல அருமயக்கத்துக்கே போயிட்டாரு பழனி. கிளம்புடா, என்னை சும்மா கத்த வைக்காதடா அப்படின்னு அவர் எரிச்சலா சொல்ல, சுயநினைவுக்கு வர்ற பழனி அண்ணே கொஞ்சம் நகருங்கன்னு மாணிக்கத்துக்கிட்ட கேட்டுட்டு வெளியில வர்றாரு. மச்சான் இங்க ஒரு லிஸ்ட் இருக்கு அப்படின்னு பாண்டியன் கிட்ட உன்னை கொடுத்துட்டு, ஏமா அந்த லிஸ்ட் எல்லாம் எடுத்து வச்சிட்டியாமா கூட அப்படின்னு மயிலுக்கிட்ட கேட்க, இதோ இருங்க சித்தப்பா அப்படின்னு பழனிக்கு டெலிவரி லிஸ்ட்டை அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க மயிலு. பழனிய ஒரு ஓரப்பார்வை பார்த்துக்கிட்டே, சம்மந்தி இப்படிலாம் இருந்தா கடை நடத்துறது ரொம்ப கஷ்டம் சம்மந்தி அப்படின்னு ஏற்கனவே எரிஞ்சிட்டு இருக்க பாண்டியனை இன்னும் கொஞ்சம் தூண்டி விடுறாரு மாணிக்கம். அதை இவங்கிட்ட சொல்லுங்க, பேச்சு பூரா என்னமோ உழைச்சி தள்ளுன மாதிரி பேசுவாங்க அப்படின்னு பாண்டியன் கொஞ்சம் கூட சுற்றுப்புறத்தை பார்க்காம யார் முன்னாடி பேசுறோன்னு இல்லாம பழனிய கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்காரு. ஒரு ரொம்பவே நொந்து அடிப்பட்ட பார்வை பார்த்துட்டு இருக்க, ஆனா ஒவ்வொரு விஷயமா இவங்களுக்கு பின்னாடி நின்று நாம சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, வெறுப்பா ஒரு பார்வை பார்க்கறாரு மாணிக்கம். அவர் பார்வையிலேயே ஒண்ணுக்கு ஆகாத உதவாக்கிற சோம்பேறி பையிலன்ற இது நிக்குது. அப்படி சொல்லிட்டா மட்டும் கேட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்பயும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டே இருக்க, பழனி ரொம்பவே நொந்து நூடுல்ஸ் ஆகி நிக்கிறாரு. ஏண்டா எலை என்னடா மசமசம் நின்றுகிட்டு இருக்கிற அப்படின்னு பாண்டியன் கேட்க, இதோ கிளம்பிட்டேன் மச்சான் அப்படின்னு உடம்புல ஒரு சொட்டு தெம்பு கூட இல்லாம நிமிர்றாரு பழனி. அவரு ஒரு பெரிய பெட்டியை தூக்கிக்கிட்டு வெளிவர, எலை அப்படின்னு கூப்பிட வெயிட்டோட நிக்கிறாரு. டெலிவரி பண்ணமா சீக்கிரமா கடைக்கு வந்தாமான்னு இருக்கணும், ரோட்ல நின்றுட்டு எவன் வாயவாது பார்த்துட்டு இருக்க கூடாது, சீக்கிரம் போயிட்டு வா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, சரின்னு தலையாட்டிட்டு போறாரு பழனி. பண்டிகை சமயம் ஒரு அம்சமான அமௌண்ட்டை அலேக்கா ஆட்டையை போட்டுடலான்னு நினைச்ச மாணிக்கமும் மயிலும் அடுத்து என்ன பண்ணலான்ற மாதிரி ஒருத்தர் திருட்டு பார்வை பார்த்துக்குதுங்க. நாளைய ப்ரோமோவில் இந்த வருஷம் நாங்க உனக்கு சீர் வைக்கிறோமா அப்படின்னு மாணிக்கம் சொல்ல, சரி காசுக்கு என்னதான் பண்ணுவாங்கிறாங்க மயிலு. நீ எப்படியாவது எனக்கு கொஞ்சம் காசு ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன்னா நான் உனக்கு அப்படியே சீர் கொடுத்துருவேன்னு கல்லாவில் உட்காந்துட்டு கூச்ச நாச்சம் இல்லாம சொல்றாரு மாணிக்கம். நான் இவருக்கு காசு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணுமா, அதுல இவர் நோகாம எனக்கு வந்து சீர் கொடுப்பாராம் அப்படின்னு மயிலு அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கஸ்டமர் வர்றாரு. என்னென்ன வேணுங்கிறாங்க மயிலு. பாண்டியன் இல்லையாமா, அவருக்கு 10,000 ரூபாய் பணம் கொடுக்கணும், அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு வந்தவர் மயிலுக்கிட்ட சொல்லிட்டு இருக்க, ஏங்க நான் அவர் சம்மந்தி தாங்க, பணத்தை நீங்க என் கையிலேயே கொடுக்கலாம் அப்படின்னு மாணிக்கம் சொல்ல, திருடன் கையிலேயே சாவியை கொடுத்த மாதிரி, அப்ப இந்தாங்க வரேங்க வரேமான்னு 10,000 ரூபாய் அலைக்கா தூக்கி கொடுத்துட்டு அப்படியே போயிட்டு இருக்காரு அவரு. 2 பேர் முகத்திலேயே 1000 வாட்ஸ் பல்ப் எரியுது. உனக்கு சீர் செய்ய பணம் வேணும்னு கேட்டிருந்தேன்ல, கடவுளா பார்த்து பணம் கொடுத்து விட்டுருக்காரு பாத்தியா அப்படின்னு பணத்தை பாசத்தோட தடவிக்கிட்டே மாணிக்கம் சொல்ல, ஐயோ அப்படின்னு அதிர்ந்து போய் பாக்குறாங்க மயிலு. 2 திருட்டு ஜென்மங்களும் என்ன பண்ண போகுதுன்னு வர்ற எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.